வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, மகர ராசி மகர லக்னத்துக்குரிய ஜூலை மந்த் ப்ரெடிக்ஷன். ஸோ என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஒர்க் சைட், ஃபேமிலி அண்ட் ஃபைனலாக ஓவரால் பிளெஸிங்ஸ் இந்த மாதம் உங்களுக்கு வந்து என்ன கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு இந்த ரீடிங். ஓகேங்க, நம்ம ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இவங்க தான் வந்து கார்ட்ஸில் வந்து பென்டக்கிள்ஸ் மீன ராசிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய இந்த மாதத்துக்குரிய ஒர்க் சைட், family and overall. ஸோ இந்த மாதத்துக்குரிய பிளெஸிங்ஸ் ஒரு அட்வைஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஓகேங்க, ஸோ இந்த மாதத்துக்குரிய உங்களுடைய ஒர்க் சைட் மகர ராசி மகர லக்னம், 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் லவர்ஸ் வந்திருக்குங்க. வாவ். ஸோ 2 கார்டுமே உங்களுடைய ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் க்ரோத் அப்படின்றது தான் தெரியுது. நீங்கள் பண்ணுற விஷயம், உங்களுக்கு கிடைச்சிட்ருக்க விஷயம் இப்போ வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல் மொமெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த ஃபீல்டில் இப்போ அட் ப்ரெசன்ட் நீங்கள் இருந்தாலும், ஒர்க் ஃபீல்டில், பிஸ்னஸில், இப்போ வந்து ஆல்ரெடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விஷயம், விரும்பி பண்ண விஷயம், அதற்குரிய ஒரு ரிட்டர்ன், ஒரு ப்ராஃபிட்டாக பன்மடங்காக உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த மாதிரி தெரியுது. சிலருக்கு வந்து ஒரு நியூ ஜாப், நியூ போஸ்டிங் அந்த மாதிரி தெரியுதுங்க. சிலருக்கு வந்து எங்கே ஆசைப்பட்டீங்களோ அங்கே வந்து ஒரு ஒர்க் வந்து கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ மணி வைஸ் க்ரோத் அப்படின்றது இருக்குங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு வந்து நிறைய அவங்களுடைய ஒரு சப்போர்ட், ஹெல்ப் அப்படின்றது தெரியுது. நீங்கள் எங்கே இருந்தாலும் அவங்க, சப்போஸ் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு சர்வீஸ் ஜாப் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு டீம் லீடராக இருக்கீங்க, இல்லை எங்கே நீங்கள் இருக்கீங்களோ, ஓகே, ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து சப்போர்ட்ஸ், ஒரு இண்டஸ்ட்ரீஸாக இருக்கலாம், கம்பெனிஸாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ சப்போர்ட்ஸ் அப்படின்றது இருக்குங்க, ஹெல்ப் அப்படின்றது கிடச்சிட்டு இருக்குது. மணி வைஸில் க்ரோத் தெரியுது, சேவிங்ஸ் தெரியுது, சம் குட் மொமெண்ட்ஸ், மெமரிஸ் அப்படின்ற மாதிரி தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 கார்டுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கார்ட்ஸ் வந்தனால நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபேமிலி சைட் போயிடலாம். ஸோ ஃபேமிலி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய ஹேங்க்டு மேன் வந்திருக்கு, செகண்ட் வந்து சேரியட் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த கார்டு எனக்கு ஹேங்க்டு மேன் உங்களோடது பார்க்கும்போது சம்திங் ஒரு சேஞ்சஸ் உங்கள் ஃபேமிலி சைடில் வந்து நீங்கள் கொண்டு வர போகிறீங்க, இந்த எனர்ஜியிலேருந்து வெளியே வர போகிறீங்க அப்படின்றதான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மூமெண்ட்டில் இருக்கிறீங்க, ஆல்ரெடி இருந்த ஒரு ஸ்டக் எனர்ஜியிலேருந்து வெளியே வந்திருக்கீங்க. ஸோ ஒரு கிளாரிட்டி, உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், இது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், லவ் சிச்சுவேஷனாக இருக்கட்டும், உங்களோட ரிலேஷன்ஷிப், ஓகே, ஸோ அது ஒரு உங்களுடைய கண்ணோட்டம் அப்படின்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது, சம்திங் உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அட் ப்ரெசண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் ஆகிருப்பீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுடைய ஃபேமிலி சைடில். பட் உங்களுடைய ஒர்க் சைடில் வந்து ரொம்ப நல்ல கார்ட்ஸுங்க. ஸோ இதனாலேயே உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு தெரியுது. சம்திங் இங்கே சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ திடீர்னு ஒரு சந்தோஷம் உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு ஜாப், ஒரு ஒர்க் சைடில் ஒரு நல்ல விஷயங்கள் கரண்ட்டாக நடந்திருக்கும், இல்லை நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால் ஆல்ரெடி இருந்த ஒரு ஹேங்க்டு சுச்சுவேஷன், ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன், ஒரு மூவ்மெண்ட் இல்லாத சுச்சுவேஷன் வந்து இப்போ மாற்ற போகிறீங்க நீங்கள். வாவ், கிரேட். ஸோ வேறு என்ன இருக்கும் உங்களுடைய ஃபேமிலி சைடில் இஸ் ஜட்ஜ்மெண்ட், ஹை ப்ரீஸ்டஸ். ஸோ இப்போ நீங்கள் முடிவெடுக்கிற விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு தீர்க்கமாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்ற மாதிரி ஒரு டீப் அனலைசிங் அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. உங்கள் லைஃப்க்குரிய விஷயம் வந்து ஒரு கண்ணோட்டம் அப்படின்றது ஒரு சேஞ்சஸ் வந்திருக்குங்க, டிஃப்ரெண்ட். அதாவது வந்து உங்களுக்கு சாதகமான ஒரு சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு தேவைகள் அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்குது. என்ன உங்களுக்கு லைஃப்பில் வந்து இப்போ இம்பார்ட்டண்ட்,
அப்படின்ற மாதிரி இருக்குங்க. அதுக்குரிய ஒரு ஸ்டெப் தான் நீங்கள் வந்து லைஃப்பில் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஆல்ரெடி பாஸ்டில் நடந்த விஷயத்துக்கும் உங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ்கிட்ட வந்து ஹோப் இருக்குது அப்படின்ற மாதிரியும் எனக்கு தெரியுதுங்க. அந்தளவுக்கு நீங்கள் வந்து அந்த ஃபெய்த் வச்சுருக்கீங்க, யூனிவர்ஸ் மேலே வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. மேபி அது வந்து ஒரு சீட்டிங்காக இருக்கலாம், ஒரு லவ் சுச்சுவேஷன் அப்படின்னா எடுத்துக்கோங்க, ஒரு சீட்டிங்காக இருக்கலாம். இதே ஃபேமிலிக்குள்ளனா ஒரு சிலருடைய ஃபேஸ், ட்ரூ ஃபேஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கலாம். ஸோ அதுக்குரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. சிலருக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம், மணி விஷயத்தில் வந்து இதாகிருக்கலாம், லாஸ் ஆகிருக்கலாம், நம்பி வந்து இதாகிருக்கலாம், ஏமாந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றத வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஸோ அதற்குரிய ஒரு பிளானிங் தான் நீங்கள் பண்ணிருக்கீங்க. சம் ட்விஸ்ட் அப்படின்றது வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் கொண்டு வர போகிறீங்க. நியூ ட்விஸ்ட். எஸ் 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 ஸோ இது வந்து மெயினாக ஸோ சம் வே அப்படின்றது வந்து இங்கே வந்து ஒரு செகண்ட். எஸ், அதே தான் ரிப்பீட் ஆகுதுங்க. உங்களுக்கு வந்து ஃபேவர் இல்லாத விஷயத்தில் கப் சைடில் அதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு நியூ லைஃப் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தெரியுது. ஸோ ஆல்ரெடி இருந்த ஒரு கசப்பான விஷயங்களை வந்து கண்டினியூ பண்ணுறதா இல்லை அப்படி. ஏன்னா டவர் வந்திருக்கு, 8 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு, 2 ஆஃப் வாண்ட்ஸ் வந்தது. இப்போ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க, சூஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் லைஃப்பில் வந்து மேபி அது வந்து ஒரு லோன்லியாக கூட இருக்கலாம். ஸோ உங்களுடைய லைஃப், உங்களுடைய க்ரோத், உங்களுடைய பென்டக்கிள் சைடு, உங்களை ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த மாதிரி ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரியும் தெரியுது. உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றது வந்து இருக்குங்க மணி வைஸில் எனக்கு தெரியுது. ஸோ இந்த மாதம் சம் சேஞ்சஸ் இருக்குது. அது இங்கே வந்து மேபி நீங்கள் போகிற இடம் இது வந்து ஒர்க்கும் ரிலேட் ஆகுது. சிலருக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து வேறு இடத்துல ஒர்க் பண்ணுறதா கூட இருக்கலாம். இல்லை திடீர்னு ஒரு சான்ஸ் வந்து ஒரு வேறு அதர் சிட்டி ஒரு பிரான்ச் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இல்லை வந்து நீங்கள் ஒரு தனித்து நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க்குக்காக நீங்கள் அதர் ஒரு சிட்டி இல்லைனா வந்து ஒரு தெரியாத ஒரு நபர்கள் மூலயமா உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுடைய மணி விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லைன்னா உங்களுடைய பார்ட்னர், நீங்கள் நினைக்கிற பார்ட்னர் லவ் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன், அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட வந்து அந்த டீப் ஃபீலிங் ஷேர் அப்படின்றது வந்து பண்ணாமல் இருக்கலாம். ஸோ சில சுச்சுவேஷன் வந்து போயிட்டுருக்கு. மேபி எனக்கு வந்து இது வந்து சிலருக்கு எண்டாக இருக்கும். இல்லை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் கூட போயிட்டுருக்கலாம். ஓகே, பட் ஆனால் நீங்கள் ஒரு லைஃப் வந்து அப்படின்றது வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன் அப்படின்னா உங்களால் வந்து இந்த சில சுச்சுவேஷன் உங்களுடைய என்ன சொல்கிறது ட்ரபிள் அப்படின்னு சொல்லலாம், ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற உங்களால் டாலரேட் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து தாண்டி தான் உங்களால் வந்து வெளியே வரணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து எமோஷ்னல் விட உங்களுடைய ப்ராக்டிக்கல் எப்படி இருக்கணும், உங்கள் லைஃப்பில் எப்படி உங்களுடைய பாத் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு திங்கிங் தான் இப்போ போயிட்டுருக்கு. அதுக்குரிய ஒரு சுச்சுவேஷனும் உங்களுக்கு வந்திருக்குங்க. வேறு வழியே இல்லை, அதை தாண்டி வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஜென்ரல் ரீடிங் தாங்க. உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து சூட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. எஸ், உங்களுக்கு வந்து கார்ட்ஸ் அந்த மாதிரி தான் வருது. சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றது ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ அது வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது ஃபுல் எனர்ஜி ஓகே அது வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அதுக்குரிய அதாவது ஃபுல் சப்போர்ட் நீங்கள் இப்போ வந்து கரெக்டாக நீங்கள் எதை வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து ஒரு ஃபுல் சப்போர்ட் நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்றது தான் இது வருது. ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு உங்களோட இண்டிவிஜுவலிட்டி காமிக்குது. ஸோ உங்களை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இங்கே வந்து ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எமோஷ்னல் சைட் பொறுத்த வரைக்கும் யாரும் இல்லை. நீங்கள் தான் வந்து அது லோன்லியாக ஒரு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அதுக்குரிய ஒரு ஸ்டெப் எடுக்க போகிறீங்க. இண்டிவிஜுவலாக தெரியுது, அந்த மாதிரியும் இருக்குங்க உங்களுக்கு. ஓகே, ஸோ ஓவரால் பார்த்துடலாம். பட் இது வந்து எதனால இந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா இதனால தான் உங்களுடைய ஒர்க் சைடில் சம் சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது. அது வரும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அந்த யூனிவர்ஸ் கொடுக்க போகிறாங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஓவரால் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு. எம்பரர் வந்திருக்கு அண்ட் நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நிறைய பார்த்துட்டிங்க. இதில் என்ன எனக்கு வருதுன்னா
நிறைய பாஸ்ட் கசப்பான விஷயங்கள் உங்களுடைய எமோஷ்னல் சைடில். ஸோ சில விஷயங்கள் என் பண்ணியிருக்கீங்க, கஷ்டப்பட்டு என் பண்ணியிருக்கீங்க. அது கடனாக இருக்கலாம், இஎம்ஐ விஷயம் இருக்கலாம், இல்லை அதுக்குரிய ஒரு போராட்டங்கள் நீங்கள் வந்து ஒரு எண்டு கொண்டு வந்திருக்கலாங்க. ஸோ சம் ரிலாக்ஸ் அப்படின்றது கொண்டு வந்திருக்கலாம், இல்லை கொண்டு வர போகிறீங்க. ஸோ அதற்குரிய ஒரு எனர்ஜி தான் இங்கே வந்து குயின் எம்பரர் அண்ட் குயின் ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஏன் அப்படின்னா உங்களால் வந்து அதை டாலரேட் பண்ண முடியலை. எஸ் டாலரேட் பண்ண முடியலை. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன் எனிதிங் உங்களுடைய எமோஷனல் சைட்லேருந்து ஒரு ரிலீஃப் ஆகிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. உங்களை நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க, உங்களை வந்து ஒரு செல்ஃப் கேர் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு மீனிங் தான் எனக்கு வருதுங்க. ஓகே, ஸோ அதுவும் எனக்கு வந்து உங்களை வந்து என்ன சொல்கிறது, சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றது பெருசாக இல்லை, இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து ஒரு ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற ஒரு மீனிங் தான் இங்கே மெயினாக எனக்கு வருது. ஓகே, ஸோ மணி பேஸ்லேயும் க்ரோத் இருக்குது, மணி பேஸ்லேயும் சேவிங்ஸ் பண்ண போகிறீங்க. சம்திங் வாங்குறதா கூட இருக்கலாம். சிலருக்கு வந்து ஒரு வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஒரு ஏதாவது ஒரு லோன் அதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லை அதிலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சம்திங் ஒரு எண்ட் ஆர் பீன் அப்படின்றது இங்கே இருக்குங்க. ஓகே, பட் அது வந்து நிறைய கஷ்டங்களுக்கு கொடுத்துருக்கும். இது வந்து எமோஷ்னலாக இருக்கலாம், உங்களோட ஒர்க் சைடில் இருக்கலாம். ஸோ அதில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆக போகுது இந்த மாதம். ஓகே, ஸோ உங்களுடைய பிளெஸிங்ஸ் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு. ப்ராஸ்பரிட்டி, the universe is pouring its abundance out to you, be open to receiving. நான் அதை தான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ இந்த கார்ட்ஸ் எல்லாம் இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு நடக்க போகிற கார்ட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நடந்த பாஸ்ட் உங்களுக்கு. ஸோ இப்போ நடக்க போகிற விஷயங்கள் உங்களுக்கு வந்து 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ், லவர்ஸ், எம்பரர், குயின் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. ஸோ நீங்கள் வந்து அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகும். ஸோ நல்ல குட் நியூஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருந்தீங்கன்னா கிடைக்க போகுது. வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் முடியணும், இல்லை வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு பெண்டிங் உங்களுக்கு இது இருக்குது, அமௌண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அதிலேருந்து வெளியே வர போகிறீங்க, நீங்கள் முடிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. சம் நியூ ஆஃபர்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்க போகுதுங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக இந்த கார்ட் பார்த்துக்கலாம். லவ் லீஃப், எஸ் திங்ஸ் வில் மேனிஃபெஸ்ட் ஆக்சிடென்ட்லி சடன் லவ். எஸ் இதுவும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய ட்ரூ லவ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அதே மாதிரி அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகுங்க, நல்ல இடத்துல இருந்து ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.